இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்ட் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் உன் சொந்த ட்ரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. விடுதலையானதுக்கு அப்புறமா ஏமா அழறா? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பினேன். ஆனா எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திரும்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கைதான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். நில்லுமா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போற. எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறைப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. பண்ணிவிடுறேன். ஹாய் டாட். என்னம்மா இவ்வளவு லேட்டு? சாரி டாட். உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சலாமா? ஆர்த்தி எடுமா. ஆர்த்தி எடுமா. தோப்புற பத்தியம்மா.
உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம். நீ தீர்க்காயுசா இருக்கணும். அதுக்காக தானே சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்துக்கு நேரமாச்சு, வாங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா வேற காத்துட்டு வா வா. அண்ணா வராங்க தட விடுங்கடா டேய். 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 ஆளே இல்லாத இடத்துல கத்துறான் பாரு. பாடுறதுக்கு முன்னாடி சோறு போட்டுருவாங்களா? கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே. மானம் கட்ட சோறுன்னு ஆகி போச்சு. அது எங்க இருந்ததுன்னா என்ன? கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். வாங்க பாவா, போலாம். வாங்க. 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 வணக்கம்மா. கும்பிடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ வணக்கம் சொல்லுமா. கும்பிடுறமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கும்பிடுறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சின்னமணி கூட்டுக்க. வணக்கம்மா. சின்னமணி கூட்டுக்க. நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா கால்ல விழுந்து கும்பிட்டு வாங்க. நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க. பருமாறுமா பருமாறு. ஐயோ, கை வலிக்குது டாடி. 4 பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி. பாட்டோட காணோம். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லியிருக்கான். துண்டு கொண்டு இருக்கல்ல, பத்திரமா வச்சுக்கங்க. சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா திங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணோம். எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்திகளோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏன்பா கண்ணா, தோல்ல பொட்டியை மாட்டிட்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யார் அந்த திமிர் பிடிச்சவ? திமிரு பிடிச்சவன் ஊர்ல நிறைய இருக்கிறான். நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்திருக்கானே, அவனே கேட்டேன். ஓ, அவனா? சின்னமணி நல்லா பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறானா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவனை நீ தாண்டா பாட போறன்னு போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை போட்டு வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. அவனை பாடக்கூடாதுன்னு சொல்ல எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா. சின்னமணி கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டை ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா, தங்கச்சிங்க. ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடையும் உன் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோவில் திருவிழால பாடி இருக்கேனா? வாயம்மா. உட்காருமா. பாவா. நிறுத்துறா. ஆர்மி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா, இந்த ஆள் இங்க பாடக்கூடாது, பாடக்கூடாது, பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்ன சொல்ற? இல்லைங்க, என் பொண்ணு சொல்றதான் கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்டை கேட்கறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு. நான் கேட்க தயாரா இல்ல. வரேன்டடி. கொஞ்சம் இல்லம்மா. நீ ஏமா கோவிச்சுக்கிற? இது நம்ம கோயில், நம்ம சாமி. என்னய்யா நீ இன்னும் போகலையா? இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? யாரப்பா அந்த கோயில் தர்மகர்த்தா? நீங்க தானே தர்மகர்த்தா? இங்க பாரு, வாட்ச்மேனை கொஞ்சம் கூப்பிடு. இந்த ஆளுக்கு 10 50 ஜாஸ்தி கொடுத்து கோயிலை விட்டு வெளியே அனுப்ப சொல்லுப்பா. என்னங்க, இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல. அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனியவதி, இந்த அவன் கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. ஊருக்குள்ளார புதுசா வந்திருக்க கண்மணி. பிறந்த நாள் அதுமா
பிரச்சனை ஆரம்பிச்சிட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. கண்மணி. You scoundrel. அப்பா, அன்னைக்கு என் பிறந்த நாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறுக்கி ரஸ்கல் இன்னைக்கு பழிக்கிட்டான். என்னை தொட்டு பாண்டது இல்லாம கலாட்டா பண்ணா. அவனை சும்மா விடக்கூடாது. என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்காகவே சொல்றேன், அவன்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். உனக்கு தான் நல்லா பாட வருமேம்மா. சொன்னதை செய்யுங்க. சரி 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 சரி. யாராங்க ஐயா? டேய், அந்த சின்னமணியை உடனே கூட்டிட்டு வா. சரிங்க. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ, நின்னுட்டே சொன்னா கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்புதாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? போயா, ஆழ்மான மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு, இந்த இடத்த விட்டு உன் வீட்டுக்கு வந்து பாடா. அந்த ஆள் அதுக்காக சொல்லலப்பா. நம்மள மாதிரி பணக்காரங்க காலடி பட்டாலாவது அவங்க குடிசைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமேனதா. என்ன நான் சொல்றது? அதுக்காக தாங்க சொல்றேன். ஏங்க, நாளைக்கு உங்க பொண்ண அனுப்பிடுறேன். ஏங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளையில இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். வரங்க. வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வா. நில்லு. வா. எங்க? சொல்றேன் வா. உட்காரு. எங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அது அந்த கொழுப்பு. சத்தம் போடி. வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்ப. You scoundrel, idiot. கோயிலுக்கு வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நானும் கூட வரேன்னு சொன்னேன். வீடியோ பார்த்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடி நீ தான் கூட்டிட்டு வந்த. ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்னமணி கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதாரா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. தாயே, இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன். இப்படி வருவா, அப்படி போவா.
இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறதா? ஸ்டூபிட். நல்ல வேளை கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாசி தெரியுமான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சதான் அவன் 2 விரலைய கடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா என்னங்க 8ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன். அட ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களோட டூ. இதாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது? பார்த்தா தெரியல, மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா பூனா கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்கும். சொன்னாதான் படம். என்னையா வியாபாரம் பண்ண வந்தா விவகாரம் நிறுத்தியா? வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு, என்ன வேணும்? இத சொல்லத்தான் பட்டு பாவடெல்லாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், வரேன். என்னம்மா அந்த ஆள் உனக்கு வேண்டியவனா? தெரியுது 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 தெரியுது. இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கண்ணியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடை 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 காலி பண்ண எடுத்த. பா பா பா. இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி, My God. யோ, இங்க வாயா. வாயாண்ணா?
இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா என்ன இது? ஏதோ காக்கா அசிங்கம் பண்ணிருக்கு போல இருக்குமா. இங்க கடை வச்சிருக்கல, இதெல்லாம் பாக்குறதுல என் வேலையை பாப்பானுங்களா இந்த வேலையை பாப்பானுங்களா? அப்படியா? அம்மா அம்மா தொடக்காதீங்கம்மா, தொடக்காதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அது சின்னமணி சட்டமா? அம்மா அந்த ஆளோடதா? ஐயோ கிழிக்காதீங்கம்மா. ஐயோ கிழிச்சிட்டாங்களே. இப்ப அவர் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? இந்தா கொண்டு போய் கொடுத்துரு. அம்மா நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதிலு? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? ஆஃப்டர் ஆல் 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh, 1 லட்சம். இரு, இந்தா இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டுக்க சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணே 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 என்னடா இந்தாங்க அண்ணே. என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சிக்காதீங்க அண்ணே. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, திமிரு பிடிச்சவ. ஆமா கண்மணி. ஆமா அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சிட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்னமணி நான் கோச்சுக்குவான்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவன் எந்த பக்கம் போறான்? இதோ இப்படிதானே. வண்டி நின்றுச்சு. டேய் 6 பேலா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா. பின்னாடி போய் தள்ளுறா. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், டேய் தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளுங்கடா டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிடுச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட். என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. கட்சி பிரஸ். என்னமா இது? என்ன ஆச்சு? அந்த திமிர் பிடிச்சவன் என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா. யாரு? அந்த சின்னமணியா? நீ கவலைப்படாதம்மா. இனிமே அந்த சின்னமணி உன் விஷயத்துல தலையிடவே மாட்டான். நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. டேய் யாராங்க? ஐயா சீக்கிரம் வாடா. நாளைக்கு திருவிழாவுல சின்னமணி புலி வேஷம் கட்டி ஆடுறானா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளையும் உள்ள போக சொல்லி. சரிங்க. அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும்.
என்னங்க? நமஸ்காரங்க. நமஸ்காரம்மா. உங்க மகனை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். மகனா? அதாங்க மிஸ்டர் சின்னமணி. அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க. வர என்னங்க, நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க. சத்தம் போய் வேலையை பார்த்துட்டு இத ஊருக்கு போய் சொல்லணும். வள்ளி, வள்ளி, உங்க அண்ணன் மனசை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான். அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மன்னிச்சிட சொல்லுமா. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். வர. ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து. எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். மட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 அணா வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை, அதுக்கு மட்டும் 8 அணா. 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். ஏனே, இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு. என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க.
நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. என்னங்க? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க இது பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்ன மணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டே சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. தேங்க்ஸ். இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டா அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிட்டு கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்காளே, அவ திமிரு பிடிச்சவ. டேய், 4-5 ஜாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடைன்னு பேரை வச்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படிச்சிருக்கா? அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால. கொன்னு ஒரு சிசிங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறிவுரை சொல்றேன். என்னங்க அறிவுரை? இந்திரன் கேட்டதும் பெண்ணால, சந்திரன் கேட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தைக்கணும்னு இருக்காங்க. உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? நானும் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. வாங்க, பேசிக்கிட்டே போலாம். பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல வரேன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எந்த பட்டு வேஷ்டியை விரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதே பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து முறைப்படி நீங்க என்ன பொண்ணு கேட்கணும். நில்லுடா. என்னமோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு விவசாய வேணும். சின்னமணி வாடா. என்ன பாவா கதவு மூடி இருக்கு? அட தட்டினா திறந்துட்டு போகுது. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி. பாவா, மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு. அப்புறம் என்ன? டேய், அடிங்கடா அடிங்கடா. நிறுத்துங்கடா. என்னையா
மேலதாளத்தோட வந்திருக்கீங்க, நன்கொடை விடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா. அததான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியம்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆளு ஆகும்னு அட்டாணியில இருக்கவானே. சின்னமணி, நான் கேட்கறேன்னு வருத்தப்படாத. நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது பாவா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, கண்மணி, கண்மணி. என்னப்பா? பாத்தீங்களா பாவா, பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாவா. என்னமா இது? உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ, நல்ல தமாஷு. கண்மணி, நேத்து என் கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க. விளையாடாத கண்மணி. ஆமா, உன் கூட விளையாட நீ என் மாமா மக, அதனால விளையாடுற. இது பாரு, நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல, உன் பேச்சையே நம்பி வந்திருக்காங்களே இவங்கள பார்த்துதா. இத பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு. உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலை தொட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டு இருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. கண்மணி, இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது நீதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும் அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அவரு 3ஆம் கிளாஸ் ஃபெயிலுமா. இப்படி 3ஆம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தானேம்மா. அவருக்கு சின்ன மணிக்கு என்னமா இருக்கு? ஒரு ஓட்டு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஓட்டு வீடும் தானமா இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாதவரே என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன் பாட்டி, எனக்குன்னு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாமா. அவருக்கு தம்பி தாய் தப்பன் பேரே தெரியாத ஒரு அனாதம்மா. இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாதை என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? கண்மணி, என்னம்மா? ஏமா அந்த பையன் இங்க வந்து அப்படி ஒரு பொய் சொல்லணும்? பொய் சொன்னது அவன் இல்ல, நான் தான். ஏன் அப்படி சொன்ன? ஊரையே கூட்டி அவனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவனை இங்க பொண்ணு பார்க்க வர சொன்னேன். எங்க அம்மாவுக்கு அடி வாங்க வச்சால, இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது.
என்னாச்சு? அப்புறம் என்ன, ஹார்மோனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட. இனிமே அவன் நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான். என்ன சத்தம்? அது ஒண்ணு இருக்காதுலி. இருங்க வர. சின்னமணி, நீ 1008 காரணம் சொன்னாலும் சரிடா. வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு. பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாவா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவ தப்பு பண்ணா அவளை நான் அடிச்சேன். இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. டேய், உன் பிரச்சனையை நீ சொல்லிட்ட இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும். உனக்கு பதிலா நான் அடி வாங்குறேன்டா. பாவா, இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணை அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறான். நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? டேய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்தான். எட்ரா கைய. அவன் தயாராயிட்டான். அவனை யாரு அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும். பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு. ஆத்திர அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். என்ன
பாடமா இருக்கு போடி. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழட்டி எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னும் ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல. இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான். அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா நான் கேட்கல. முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும், நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்போ எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு மாப்பிள ஜானகி, மாப்பிள நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டேன். நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல, உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அதுக்காகத்தான். மாப்பிள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி, என்னப்பா? அத்தை மாமா எல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு அத்தை. மாமா போயிட்டு மாமா. போடா போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா அண்ணா எனக்காக நீங்க ஏன் வீட்டை விட்டு போகணும்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா அண்ணா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க அண்ணன் ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசையில வாழ்ந்தார். அந்த நேரத்துல அவருக்கு வந்த சக்கரை வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல. அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். வாமா. ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அழறீங்க? இன்னொரு காலம் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேன்னா. அண்ணா அண்ணன் இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான், அவனை கொன்னுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாள் கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டாரு. எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சுட்டேன்.
சமயத்துக்கு உதவட்டுமேன்னு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த ஊர்ல பாபான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்போ ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயினை எங்கிட்ட அடமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்க, இத பாருங்க. இது உங்க நகை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அது தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா, என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க. அதனால இந்த உண்மையை சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசலை கட்டிட்டு கரையேறும்போது யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்தை வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்னமணிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல. இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எது வேணாலும் தாங்கிக்குவா. ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. நான் அதையும் சந்திச்சேன். எந்த வேலைக்காரரா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளுக்கு எடுத்து கை விட்டுட்டாரு. குழந்தையும் கைமா ஆஸ்பத்திரியில படுத்திருந்த அவளை பார்க்க நான் போனேன். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். நீங்க இவங்களுக்கு சொந்தமா? ஆமா. டாக்டர், நிஜமானி அம்மா, டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் இல்ல, நீதான். அம்மா, உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயான, நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெத்துக்கல. எங்க அண்ணன் மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அனாதைன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின. இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த சாமி சன்னிதானத்துல நின்னுகிட்டு சொல்றேன், உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான். ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன். உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா? பிடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயித்துக்கு நீ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் கையில தான் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு அவசர கல்யாணங்கிறதுனால என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகள்லாம் ஒண்ணும் குறை வைக்க மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். சீமான் செல்வதுரை வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல சீரு சனத்தை எல்லாம் எங்களுக்கு வேணுங்களா? என்ன ஜானகி அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா தாம்பலத்தை மாத்திக்கலாம். ஆமாங்க, நேரத்தோட வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சு போயிடும் பாருங்க. யாருகி தாம்பூல தட்டு மாத்திக்கமா?
நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. இந்த பாரு ஜானகி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்க. அம்மா அம்மா அம்மா, ஐயோ, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நானே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா நீங்க இந்த முடிவை தேடிக்கிட்டீங்க? உன் முடிவாவது நல்ல முடிவா இருக்கணும்னு தான் இந்த முடிவு. அம்மா அம்மா அம்மா, வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாவாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. வாங்கடா. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கலவே இல்லை. நில்லுங்கடா. எதுக்காகடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்க கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த விரல கடிச்சு எடுத்துருவேன். ஏன்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா. பாவா, என்ன பாவா? நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள உன்னை யார்டி வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து
இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்குறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய 10 பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போமா. சரி மாமா. நெல்றி பாவா, எனக்கு கோவம் வரதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாவா, நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா? இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோலை உரிச்சவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போகணும்.